வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்மனா டிசிஎம் கோர்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்லி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அஃபிஷியலாக ஐசிஎம் வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து நேற்றைய தினமே அப்டேட் பண்ணி இன்றைய தினத்துலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் வந்து கல்ஃபர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஓப்பனிங் அப்படின்றது வந்து இன்றைய தினத்துலேருந்து அட்மிஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 2026-27 ஆண்டுக்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. ஸோ இது வந்து ரெகுலர் கிளாஸஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வரைக்கும் வந்து நான் வந்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் அஃபிஷியலி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மூலிமா குரூப் 4, குரூப் 2 மற்றும் 2A, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலிமா நடத்துகிற எஸ்ஆர்பி, டிஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடத்தும் போது இந்த பயிற்சி முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலிமா ஆவின், அப்புறம் வந்து மில் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் உள்ள வேகன்சிஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் தான் வந்து எலிஜிபிள் ஆகி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸினுடைய பெனிஃபிட்டு. ஸோ இண்டிவிஜுவலாக ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கான முழுநேர பயிற்சி வகுப்புக்கான கிளாஸஸ் அப்படின்றது வந்து எப்போ அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ அப்ளிகேஷன் எப்படி பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கங்களாக செயல்படும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் 27+1, ஸோ 28 மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்கள் அறிவுறுத்திய நிபந்தனைகளின்படி 2026 மற்றும் 27 ஆண்டில் பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கவும், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தின் மூலம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் பொது நிதி வங்கி கணக்கில் செலுத்துவது தொடர்பாகவும் பரிசீலனை குழுவின் ஒப்புதல் விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா +2 ஒரு டிகிரி வந்து பண்ணியிருந்ததுன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சுட்டு 3 வருட பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக மட்டுமே பெறப்படும் சொல்லியிருக்காங்க. பெறப்படும் விண்ணப்பங்கள் தேர்வுக்குழுவிற்கு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து உங்களை அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து விட்டு அதுக்கு பிறகு அட்மிஷன் பணம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். பயிற்சியில் சேருவதற்கு 1/7/2026 அன்று குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 17 வயசு அப்படின்றது மினிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் அத்தாட்சி பெற்ற ஜாதி சான்றிதழ் நகல் கட்டாயமாக விண்ணப்ப மனுவுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் வருகை பதிவேடு பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் அட்டெண்டன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் 80% வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எக்ஸாம் எழுத முடியுன்றதும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. முதல் பருவ பயிற்சி காலத்தில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதி 2ஆம் பருவ பயிற்சி காலத்தில் 80% வருகை பதிவு பெறாத பயிற்சியாளர்கள் பயிற்சியினை தொடர இயலாது அப்படின்றதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி கட்டண விவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பிப்பு கட்டணம் 8000, அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா, நாட்குறிப்பு கட்டணம் 300, எழுதுபொருள் கட்டணம் 600, தேர்வு கட்டணம் 2500, அது சர்டிஃபிகேட்டோட சேர்த்து. புக்ஸ் வந்து 2000 ரூபா, நூலக காப்பீடு தொகை வந்து 300 ரூபா, தபால் கட்டணம் 207, கூட்டுறவு ஜென்ரல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இதழ்களுக்கு வந்து 500, விளையாட்டு கட்டணம் 150, கணினி பயிற்சி கட்டணம் 1500, நகை மதிப்பீடு மற்றும் நுட்பங்கள் 4543, ஐடென்டிட்டி கார்டுக்கு வந்து 150 ரூபா, மொத்தம் வந்து 20,850 ரூபான்றது இந்த கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் வந்து அமௌண்ட்டு. ஸோ இதில் 100 ரூபா பேமெண்ட் மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது கட்டணும். ஸோ அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த 20,750 ரூபா அப்படின்றத வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். டேரெக்டாக போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் அட்மிஷன் அன்னைக்கு டேரெக்டாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டணம் வந்து நீங்கள் ஒன்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாதுன்றதை சொல்லியிருக்காங்க. பயிற்சி நிலை இடமாற்றம் அனுமதிக்கப்படாது. ஸோ ஒரு சென்டர்லேருந்து நான் வந்து இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெட்ராஸ் மாற்றி கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஒன்ஸ் எங்கே அட்மிஷனோ அங்கே தான் நீங்கள் ரெகுலர் கிளாஸஸ் அந்த 1 இயர் ஃபுல்லாகவே போகிற மாதிரி இருக்கும். பயிற்சிக்கான திட்டங்கள். ஸோ இந்த செமஸ்டர் வந்து செமஸ்டர் பேட்டர்னில் வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மட்டும்தான் வந்து வகுப்புகள் நடக்கும். அந்த எக்ஸாமினேஷனும் தமிழில் மட்டும்தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பருவத்துக்கு வந்து கூட்டுறவு கருத்தியல் நடைமுறை, கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், நிதி கணக்கியல், கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கணினி மற்றும் மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு. செகண்டு செமஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கிய நகை மதிப்பீடு நுட்பங்களும்,
கடன் சார்பற்ற சங்கம், செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்டறிக்கை தயார் செய்தல். இது வந்து அடுத்த 5 சப்ஜெக்ட், செகண்ட் செமஸ்டருக்கான 5 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இது வந்து எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணும், 40% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கோர்சஸுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக இந்த கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். உங்களுக்கு புத்தகங்கள் வந்து தியரிட்டிக்கலாக கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் அந்த செமஸ்டர் மாடல் எக்ஸாம் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு வந்து அந்த கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்தும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து டிசிசிபியாக இருக்கட்டும், எஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம அதை பார்க்குறோம். ஸோ கூட்டுறவுத்துறையில் நீங்களும் வந்து இது வந்து ஒரு ஆஃபீஸராக ஆகணும், இல்லை வந்து கூட்டுறவுத்துறையில் வந்து ஏதாவது பணியிடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்சஸ்ன்றது கட்டாயமாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணல, நான் வந்து பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணலாமான்னு ஃபியூச்சரில் வந்து கேட்பீங்க. ஸோ எப்படியும் வந்து செப்டம்பர், அக்டோபர் கிட்ட வந்து டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டிஆர்பி சொசைட்டிஸ்க்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றது நமக்கு அப்டேட் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த பயிற்சியில் சேர்ந்தவங்க கூட வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் கூட்டுறவு பயிற்சியை பயனடைகிறது மூலிமா உங்களுக்கான ஸ்கோப்புன்றது ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு கூட்டுறவு வங்கிகள்லையோ கூட்டுறவு சங்கங்கள்லையோ ஒரு பணியிடத்தை வந்து வாங்க முடியும் அப்படின்றத இது மூலிமா வந்து பார்க்கலாம். கடந்த கால ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையினாலே வந்து பணம் வாங்கிட்டு தான் வேலை போடுவாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்டில் புது அரசு வந்து பதவியேற்ற பிறகு இந்த பணியிடங்கள் வந்து நேர்மையான முறையில் நிரப்பணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதனுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கணுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்தே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. 20ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய பயிற்சி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற டேட் 22 சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பயிற்சி வந்து 3/8. ஸோ ஆகஸ்ட் மாதம் எக்ஸாக்டாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர், அக்டோபர் கிட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் ஃபுல்லாகவே தமிழில் மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தமிழில் மட்டும்தான் படிக்க முடியும், தமிழில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியும் என்றதை தெளிவாக இவங்களும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் என்னென்ன இது கேட்டிருக்காங்களோ கரெக்டாக வந்து கொடுத்துருங்க டீட்டெயில்ஸை. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறது ஆன்லைன் தான். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து போன தடவைலாம் நிறைய பேருக்கு வந்து சப்மிட்டே வரல சார்லாம் சொன்னீங்க, திரும்பி அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய இதை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க, என்னென்ன இதோ டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த ஒரு கோர்சஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட் என்ன, ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை சொல்லியாச்சு. இந்த கோர்சஸ்க்கான செமஸ்டர் நோட்ஸு ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க எக்ஸாமினேஷனுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கான எக்ஸாமினேஷன் புக்கு ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கான புக்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கோர்ஸ் சம்மந்தமான அடுத்த கட்ட அப்டேட் என்னன்றதையும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.